மலர்கள் நேசச்சு தாமதிப்பது நல்லதல்ல. ரகு குடும்பத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. செல்லலாமா? கண்டிப்பாக. எல்லோரும் தயாராக. எங்களை மன்னித்து விடுங்கள் மகாராணி. துயரத்தை அனுபவித்தீர்கள். இதற்கெல்லாம் நாங்கள் தான் தேரினை நிறுத்துங்கள். என்ன இது? என்ன செய்கிறீர்கள்? தேவை இருக்கிறது தேவி சீதா. நான் உங்கள் காலடியில் இடம் பிடிக்க வந்து விட்டேன். என் மனைவியை உங்களை மன்னித்த பிறகு உரிமை வேறு எவருக்கும் கிடையாது. இதை ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள். உங்கள் கண்ணீரை துடையுங்கள். நீங்களும் தான். இது ஆனந்த கண்ணீர் தான் மகாராணி. இந்த குற்ற உணர்வு விலகிவிட்டது பிரியும். உங்கள் துயரத்திற்கு நான் காரணமாக இருந்தது உண்மை. இப்பொழுதுதான் என் மனம் பூரிப்படைந்திருக்கிறது. உங்களுடைய தியாகத்தால் தான் பெண்களான எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சம உரிமை கிடைத்தது. இன்று அயோத்தியில் பெண்களுக்கு அவர்களின் முக்கியத்துவம் புரிந்தது. நடந்த அனைத்தும் இந்த உலகிற்கு ஒரு பாடமாக திகழட்டும். வளர்ச்சியை நோக்கி செல்லும் பெண்களை காயப்படுத்தி அப்பொழுதெல்லாம் வளர்ச்சியின் வேகம் தடுக்கப்படும். ஒரு பெண் பிள்ளை சமுதாயம் வளர்ச்சி அடைய வழிவகுப்பாடி உரையை உங்கள் வருங்கால தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும். என் அயோத்தி வாசியை சிக்கிக் கொண்டிருந்ததும் அந்த மாய வலை இன்று அழிக்கப்பட்ட தேவி சீதையை சார். சீதா ஒரு மகாராணியாக மட்டும் அசுர சக்தியை அழிக்கவில்லை. பெண்களுக்கு மரியாதை என்னும் பரிசை அளித்துள்ளாள். கொடி அல்ல முடியாது என்று மறுத்திருக்கலாம். ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை. ராஜ்யத்தின் பெண்களுக்கு மீண்டும் மரியாதையை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அதற்கும் சீதைக்கு கடமைப்பட்டுள்ளது. சாம்பலாகிவிட்டது. அனைவரின் முயற்சியும் வீணானது. உங்களை அழிக்க எனக்கு சக்தி இல்லை. வழியை ஏற்படுத்த முடியும் அல்லவா? இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் அந்த தேவர்களுக்கு பயந்து ஒளிந்து மறை காப்பாற்றுவதற்கு? நான் எப்போது தவத்தை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீயா? என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம் இதுதான். ஏன்? உன் தந்தை சுபாகுவை கொன்றவனை பழிக்கு பழி வாங்குவதற்காகவே உன்னை எவருமே இல்லாத அனாதையாக்கி விட்டான். கொல்வதற்கு வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன். மற்றும் இதற்கு அடுத்த தலைமுறை இரண்டிற்கும் ஒரே ஒரு இவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவாய் அல்லவா? என்னுடைய தாய் மீண்டும் அயோத்திக்கு வந்திருக்கிறார். உங்கள் எண்ணம் நிறைவேறும். ஏனெனில் இந்த விழா சீதையும் ராமனும் இணைந்ததற்காக அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் கிடைத்த சம உரிமைக்கான வெளிப்பாடு. இருப்பார்கள். இப்பொழுது நாம் அவர்களுடைய ஆனந்தத்தை அழித்து விட வேண்டும். அவனுடைய மகன்களை அயோத்தியை விட்டு எப்படி வெளியேற்றுவாய்? அதை நீ நம்புவது அவ்வளவு சுலபம் அல்ல. முதலில் பலியாக போவது நீதான் சூர்பனகை. இந்த விழாவை அனைவரும் பேச வேண்டும். வரவேற்க நாங்கள் இருவரும் செல்கிறோம். உங்கள் தாத்தாவை அழைக்க செல்ல போகிறீர்கள். அந்த அசுர சக்தியை அடித்து விரட்டியதற்காகவும் விழா எடுக்க